ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான ஒரு குக்கி தான் பண்ண போகிறோம். இந்த குக்கி பண்ணுறதுக்கு நான் 75 கிராம் பட்டர் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் எடுத்து அதில் வந்து அரை கப் கொஞ்சம் கம்மியாக, அதாவது 1/4 கப் கொஞ்சம் அதிகமாக சுகர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்சியில் போட்டு பவுட்ரு ஆக்கிக்கலாம். இப்போ பவுடர் பண்ண சுகரை அதில் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியாக வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பட்டரும் சுகரும் சேர்ந்து நல்லா கலந்து இந்த மாதிரி பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்து நல்லா கலந்துக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கெட்டியாக வரும். முதல்ல இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நம்ம பிசைய இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். சுகர்லாம் கரைஞ்சி நல்லா கெட்டியாக அதை நல்லா தேய்ச்சி உருட்டிக்கலாம். இப்படி உருண்டையும் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டி வச்சுட்டு ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு ட்ரேயில் பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதில் அடுக்கிக்கலாம். அப்புறம் நான் சில இதை வந்து நைஃப் வச்சு சும்மா ஒரு ஃப்ளார் டிஷன் மாதிரி போடுறேன். நைஃப் வச்சு கட் பண்ணுறதுனால கொஞ்சம் பூ மாதிரி அப்படி விரிஞ்சு வரும். சில இதை ஃபோர்க் வச்சு அழுத்தி விட்டுக்கலாம். நமக்கு எந்த டிஷ் எப்படினாலும் நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ப்ளெயினாகவும் அப்படியும் வச்சுக்கலாம். இந்த குக்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து அவனை 200 டிகிரிக்கு 50 மினிட்ஸ் பேக் பண்ணியிருக்கேன். பேக்கிங் மோடில் வச்சு பாருங்கள், நம்மளோட குக்கி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. தேங்க்யூ.